வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve, solve to win. போன வீடியோல ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ பத்தி பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க மேல கொடுத்திருக்கேன். இப்ப இந்த வீடியோல ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ எப்படி கம்பேர் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். கேஸ் 1. ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க ஃபிராக்ஷன்ஸோட நியூமரேட்டர்ஸ கம்பேர் பண்ணும். இங்க 3 இஸ் கிரேட்டர் தென் 1. அதனால fraction 3/4 is greater than 1/4. Case 2. ரெண்டு fractionsோட numerator சேமா இருந்துச்சுன்னா அந்த fractionsோட denominators கம்பேர் பண்ணும். இங்க 4 is less than 8. ஆனா இத fractionல கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். அதாவது fraction 3/4 is greater than 3/8. இந்த கம்பேரிசனை இங்க இருக்க பீஸால நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் பீஸால fraction 3/4க்கு மோர் தென் half ஆஃப் த பீஸா ஷேட் ஆயிருக்கு. ஆனா செகண்ட் பீஸால fraction 3/8க்கு லெஸ் தென் half ஆஃப் த பீஸா தான் ஷேட் ஆயிருக்கு. கேஸ் 3. கொடுத்திருக்க ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. கொடுத்திருக்க ஃபிராக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் லைக் ஃபிராக்ஷன்ஸா மாத்தணும். அதாவது ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர்ஸை சேமா சேஞ்ச் பண்ணும். அதுக்கு நம்ம இந்த ஃபிராக்ஷன்ஸோட டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 6 and 4. இந்த ரெண்டு நம்பரும் 2 டேபிள்ல காமனா டிவைட் ஆகும். 2 3s are 6, 2 2s are 4. இங்க கீழே கிடைச்சிருக்க ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பர், அதாவது இந்த ரெண்டு நம்பரும் எந்த காமன் டேபிள்லயும் டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க இந்த சைட்ல இருக்க இந்த 2வையும் கீழே இருக்க நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். LCM of 6 and 4 is equal to 2 into 3 into 2. 2 3s are 6, 6 2s are 12. So LCM of 6 and 4 is 12. Next கொடுத்திருக்க ரெண்டு ஃபிராக்ஷன்ஸையும் லைக் ஃபிராக்ஷன்ஸா சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு டினாமினேட்டரை 12ஆ சேஞ்ச் பண்ணும். இங்க ஆல்ரெடி 6 இருக்கு. 6 2s are 12. எந்த ஒரு நம்பரை கீழே மல்டிப்ளை பண்ணாலும் அதே சேம் நம்பரை நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணும். 5 2s are 10, 6 2s are 12. இதே மெத்தட் மாதிரியா நெக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கும் கண்டுபிடிச்சிடலாமா? இங்க டினாமினேட்டர் 4, இதோட 3 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். சேம் 3 நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றேன். 3 3s are 9, 4 3s are 12. இப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸும் லைக் ஃபிராக்ஷன்ஸ். லைக் ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்க ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். இங்க 10 is greater than 9, so the fraction 10/12 is greater than 9/12. நெக்ஸ்ட் நாம மிக்ஸ்ட் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸை எப்படி கம்பேர் பண்றதுன்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. இங்க 5 1/2, 3 1/2ன்னு ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ்லயும் இருக்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதாவது 1/2 சேமா இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபிராக்ஷன்ஸோட ஹோல் நம்பர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணா போதும். 5 is greater than 3. So the fraction 5 1/2 is greater than 3 1/2. Next example 2. இந்த எக்ஸாம்பிள்ல ஹோல் நம்பர்ஸ் ரெண்டும் சேமா இருக்கு, ஆனா ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் மாதிரியா ரெண்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸை மட்டும் கம்பேர் பண்ணா எந்த ஃபிராக்ஷன் கிரேட்டர் இல்லைன்னா ஸ்மாலர்ன்றத கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 3 மல்டிப்ளை பண்றேன். செகண்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 2 மல்டிப்ளை பண்றேன். அப்ப நம்மளுக்கு 1/6, 4/6ன்னு ரெண்டு லைக் ஃபிராக்ஷன்ஸ் கிடைச்சிரும். இப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ஸோட நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணலாம். 1 is less than 4. So 1/6 is less than 4/6. Next example 3. இங்க ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு நான் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்த போறேன். அதை எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 2வையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற ஆன்சரை 3யோட ஆட் பண்ணும். 2 into 8 plus 3. கீழே இருக்க டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கலாம். 2 8s are 16 plus 3 divided by 8. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபிராக்ஷன் 19/8. அடுத்து இங்க இருக்க செகண்ட் ஃபிராக்ஷன் 17/8. இது ரெண்டோட நியூமரேட்டரை கம்பேர் பண்ணா 19 is greater.
So the fraction 19/18 is greater than 17/18. லாஸ்டா நாம ஒரு ஹோல் நம்பரையும் ஃபிராக்ஷனையும் எப்படி கம்பேர் பண்றதுன்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. இங்க 1ன்ற ஒரு ஹோல் நம்பரும் 1/4ன்ற ஒரு ஃபிராக்ஷனும் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதுக்கு நான் இந்த ஹோல் நம்பரை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறேன். இங்க கொடுத்திருக்க ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் 4. அதனால இந்த ஹோல் நம்பரை நான் 4/4ன்னு எழுதுறேன். இப்படி எழுதுனா இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் இங்க இருக்க ஃபிராக்ஷன் 1/4. இது ரெண்டும் லைக் ஃபிராக்ஷன். ஸோ நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணா 4/4 இஸ் கிரேட்டர் தேன் 1/4. ஸோ 1 இஸ் கிரேட்டர் தேன் 1/4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பண்ணது மாதிரியே இந்த ஹோல் நம்பர் 1 இப்ப 3/3ன்னு எழுதிக்கிறேன். இங்க 4/3ன்ற ஃபிராக்ஷன் இருக்கு. இது ரெண்டும் லைக் ஃபிராக்ஷன். இதோட நியூமரேட்டர்ஸை கம்பேர் பண்ணா 3/3 இஸ் லெஸ் தேன் 4/3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. இத ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் 1 and 2 பண்ண மாதிரியும் பண்ணலாம். இல்லனா இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ண மெத்தட் படி பண்ணலாம். இந்த 2ன்ற ஹோல் நம்பரை 2 times 8/8ன்னு எழுதலாம். அப்படி எழுதுனா இது 16/8 ஆகும். செகண்டா கொடுத்திருக்க ஃபிராக்ஷன் 17/8. இது ரெண்டும் லைக் ஃபிராக்ஷன்ஸ். இதோட நியூமரேட்டரை கம்பேர் பண்ணா 16/8 இஸ் லெஸ் தேன் 17/8. செகண்ட் மெத்தட் இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு நான் இந்த 17-ஐ 8ஆல டிவைட் பண்றேன். அப்படி பண்ணனா 8 2s are 16, ரிமைண்டர் 1. இதை எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எழுதணும்னா கிடைச்சிருக்க கோஷியன்ட்டை ஹோல் நம்பராகவும் ரிமைண்டரை ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட நியூமரேட்டராகவும் டிவைசரை டினாமினேட்டராகவும் எழுதணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்க ஹோல் நம்பர் 2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது 2ன்ற ஹோல் நம்பர் மட்டும்தான் இருக்கு. இங்க 2ன்ற ஹோல் நம்பர் பிளஸ் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 2 1/8 அதாவது 17/8ன்ற ஃபிராக்ஷன் தான் கிரேட்டர் ஃபிராக்ஷன். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஐ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.